ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நாமக்கல் போகிறோம். அந்த விளாக் தான் இப்போ பார்க்க போகிறீங்க. என்னென்ன வாங்குகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்னு இந்த விளாகில் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மொட்டை பாசை பாருங்கள். நேற்று மொட்டை அடிக்கிறேன்னு வீடியோ போட்டிருந்தோன்னா ஒருத்தர் வந்து மொட்டை அடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எங்கள் வீட்டுக்காரு மொட்டை அடிச்சுட்டு ஜம்முன்னு போகிறாரா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் போயிட்டு வாங்க மாமா. அன்றைக்கி நீங்கள் விழுந்த மாதிரி என்னால் நெஞ்சு தாங்க முடியாது. எங்கள் மாமா நாங்கள் ஊருக்கு போகிற அன்றைக்கி இதே மாதிரி தான் எடுத்துகிட்டு போனார் வண்டி. அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போனார், ஹீரோ மாதிரி. அப்போல்லாம் மொட்டை மட்டையில் படி இருந்துச்சு. போய் அந்த இடத்துல அங்கே ஒரு பைக் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் விழுந்தார். வலிக்கு ட்ரன்னு விழுந்துட்டார். பாவமாகிடுச்சு எங்கள் மாமாவை. அதனால் இன்றைக்கே எங்கள் மாமா விழுவுறாரா இல்லையான்ட்டு செக் பண்ணுறதுக்காக போக சொல்லியிருக்கேன். ஐயோ, பயமாக தான் இருக்குது எங்கள் மாமா கூட போகிறதுக்கு. பாருங்க, எங்கள் மாமா பாட்டுக்கு போயிட்டாரு. ஐயா ஓ முருகா, நீ தானே காப்பாற்றணும். எங்கள் மாமாவை நம்பி வண்டியில் உட்காந்துக்க பயமாக இருக்குது. ஊருக்கு போகிறப்ப அப்படிதான் கீழே விழுந்துட்டாரு எங்கள் மாமா. பாவமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ எங்களை கூட்டிகிட்டு போகிறப்ப ரொம்ப பயமாக இருக்கு. மொட்டை சிரிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாமக்கல்ல போயிட்டு நம்ம என்ன வாங்குறோன்னு பார்க்கலாம். போட்டியம்மா மூடிய பெட்ரோல் அடிச்சாச்சு. இப்போ நம்ம கிளம்ப போகலாம். ஃபைனலாக நம்ம கடைக்கு வந்துட்டோம், 200 ரூபா கடைக்கு. ஆனால் நாங்கள் இந்த கடைக்கு போக போகிறது கிடையாது, இந்த கடைக்கு போக போகிறோம். ரெண்டுமே ஒரே கடை தாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ 200 ரூபா கடைக்கு போயிட்டு நம்ம என்னென்ன பொருள் வாங்க போகிறோன்னு பார்க்கலாம். பிரச்சனை போய் முடிச்சிட்டாரு. போடு போடு தண்ணி அது வீட்டில் இருக்குமா? அவங்கள்ட்ட வாங்கிட்டு போகணும்டா. ரியா பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டேன். இவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு என்ன வாங்கலான்னு சொல்லுங்கள், அதே மாதிரி வாங்கிக்கலாம். இந்த வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு, ஜக்கு ஸ்டீலில் வாங்கணுன்ட்டு. உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டே ரியா? ஆஹா, சரி, ஜாலியா? என்னது இது எங்க அப்பாட்ட சொல்றேன். உங்க அப்பா கிட்ட வந்தோன்னா உங்க அப்பா பேச்சு பேசுறியா? நேற்று எங்க அப்பாட்ட இருந்து என்ன சொன்னேன், இது எங்க அப்பாட்ட வந்து சொல்றேன். வண்டியில பயப்படாமல் நின்றுக்கிட்டு வரான். பிடிச்சிட்டு வர்றதுக்கு எனக்கு தான் பயமா இருக்கு. இங்கே பாடுறா, டேய் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வரான். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் சாப்பிட்டு பேக்கரியில் டீ காஃபிலாம் குடிச்சிட்டு தான் போவோம். டிஃபனுமே இன்னைக்கு மதியம் இங்கே வெளியில சாப்பிட போனோம் கடையில். பேக்கரிக்கு வந்தாச்சு, டீ காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு. எங்க மாமா நல்லவரே வல்லவரே, எனக்கு என்ன நல்லா வாங்கி தர்றாரு இன்னைக்கு. எதுக்கு ஐ சேர்க்கிறாருன்னு தெரில. என்ன மாமா தலையாட்டுற? நான் கேட்டதெல்லாம் வராமல் இருக்கட்டும், சோத்துல விஷத்தை வச்சிடறாரு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பானிபூரி கேட்டிருக்கோம், டீ காஃபி. மாமா உங்களுக்கு என்ன சொன்னீங்க? பிளாக் காஃபியா? என்ன காஃபி? பிளாக் காஃபி. எனக்கு பார்த்தீங்கன்னா நான் காஃபி கேட்டேன். அப்புறம் பானிபூரி, மசாலா பானிபூரின்னு சொல்லுவாங்களோ அது பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கேன். பாப்பாவும் தம்பியும் என்னென்ன இனிப்பு சாப்பிட முடியுமோ அத்தனையும் சாப்பிட்றாங்க. ஆனால் என்னால் சாப்பிடவே முடியல. பிடுங்கி தின்னா அவங்க அப்பா எண்ணெய் அடிக்க வராரு. மாமாவுக்கு டீ காஃபி வந்துருச்சு, அடுத்து எனக்கு தான். எங்கள் மாமா எவ்வளோ நல்லவர். தம்பி கீழே முட்டாய் போட்டான்னு சொல்லிட்டு எங்கள் மாமா முட்டாய் வாங்க போயிருக்கிறாரு மறுபடியும். பாருங்க, குப்பை தொட்டியில் போட்டுட்டு அந்த முட்டாய். எங்கள் மாமா முட்டாய் வேண்டாம். மாமா எனக்கு டைரி மில்க்கு. ஐயோ சாமி, அவங்க பிள்ளைக்கு தான் வாங்கி தருவேன்னு சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் வாங்கி தர மாட்டேங்கிறாரு. பார்த்தீங்கன்னா மறுபடியும் எங்கள் மாமாக்கிட்ட ஐஸ் கேட்டிருக்கேன். ஐஸ் வாங்கிட்டு இதில் எந்த ஐஸ் சாப்பிட்றதுன்னு சூஸ் பண்ண சொன்னார் எங்கள் மாமா. அந்த க்ரீன் கலர் ஐஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன்.
பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு போய் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். இங்கே சாப்பிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா தம்பி பாப்பாவும் என்னை சாப்பிட விட மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாங்கலாம். பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் என்ன வாங்கினோன்னா முருகர் படம் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் எங்கள் மாமா வேறு வீடியோவில் காட்டிடுவேன்ட்டு உஷாராக எடுத்துகிட்டு போகிறாரு. கொண்டா மாமா, என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே காட்டணும். லூஸ் மாதிரி பண்ணுறோம். இங்கே கொடுமா. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விளையாடுறதுக்கு ஒரு பொம்மை வாங்கணும். உனக்கு தான் தம்பிக்கு இல்லை, உனக்கு தான். இதை வச்சு 2 பேருமே சண்டை போட போகிறாங்க. செம சாட்டு. அவ்வளோதான். நீ எதுக்கு அந்த பிள்ளைக்கு மட்டும் வாங்கி தந்த? என்ன சின்ன பையனா? கேட்க மாட்டானா? அரட்டு ராஜு. ஐயோ அடிக்காத மாமா, அடிக்காத மாமா. ஆஞ்சுமா தூக்கு மாமா பிள்ளைய. அவன் ஏமாந்து போயிடுவான். அவன் பாப்பாக்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்டீங்க. 2 பேரும் அடிச்சுக்காம சண்டை வச்சுக்காம விளையாடுவாங்க பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி ஃபோட்டோ ஒன்று வாங்கியிருக்கோம். காட்டுறேன் பாருங்க. இந்த சாமி படம் தான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். சரி மாமா. இல்லை பாருங்க. இருமாமா, வீடியோவில் நல்லாவே தெரியல. பாருங்க. இந்த சாமி படம் முருகர் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். அடுத்து நாங்கள் என்ன வாங்கினோன்னா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏமா அடிச்சுக்கிறீங்க? பாப்பா 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த தட்டு வந்து பார்த்தீங்கன்னா போனனுமே எடுத்துட்டாங்க. மம்மி எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னாலும் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு இந்த தட்டும், அப்புறம் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தட்டும் வாங்கி கொடுத்துட்டாரு. போச்சு பாவம் ரியா. ரியா மேலே சொல்லி என்ன பிரயோஜனம்? எங்கள் மாமா 2 பொம்மை வாங்கி தர்றாம ரியாவுக்கு மட்டும் ஒன்று வாங்கி தந்துட்டு 2 பேரும் பொம்மைக்காக அடிச்சுக்கிறாங்க. சரி வா சாமி, அப்புறம் அவன் தள்ளி விட்டுருவான். வா நீ வாமா, அப்புறமா எடுத்துக்கலாம். வா இங்கே பாரு. நீ விளையாடலைன்னா அவனும் விளையாட மாட்டான். அடிக்கிறாமாம்மா. நீ 2 பேருக்கும் வாங்கி தர வேண்டியதானே மாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இவ்வளோதான் நாங்கள் ஷாப்பிங் பண்ணோம். அதுக்கப்புறமேட்டு சாப்பிட்டு தான் ஆக போக எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ போய் நான் சண்டையை தீர்த்து வச்சுட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.